Next நம்ம பார்க்க போகிறது exercise 6.2ல first sum. ஸோ இந்த exercise 6.2 ஃபுல்லாகவே angle of elevation oriented sum. ஓகேவா? first sum பாருங்கள். Find the angle of elevation of the top of a tower from a point on the ground which is 30 meter away from the foot of a tower of height 10√3 மீட்டர். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டாப் ஆஃப் அ டவர் ஃப்ரம் அ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட். ஓகேவா? இதுதான் ஒரு டவர். பிசின்றது ஒரு டவர். இதுதான் ஃபூட். ஓகேவா? இது ஃபூட் ஆஃப் த டவர். இது டாப் ஆஃப் த டவர். ஃபூட்னா கீழே, டாப்னா மேலே. அந்த டவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இது எண்டிங் பாயிண்ட். ஓகேவா? சரியா? இங்கேருந்து பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன, இந்த தீட்டா ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா விச் இஸ் 30 மீட்டர் அவே ஃப்ரம் த ஃபுட். அதாவது எங்கேருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா இந்த ஃபுட்லேருந்து 30 மீட்டர் அவே ஃப்ரம். அப்போ இதோட ஏபியோட டிஸ்டன்ஸ் வந்து 30 மீட்டர். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டவர் ஆஃப் ஹைட் 10√3 மீட்டர். அப்போ இந்த டவரோட ஹைட் வந்து 10√3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு எதுக்குமே ஒரு ஃபிகர் வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போ நம்ம என்னென்ன எடுத்துக்கிட்டோன்னு எழுதிக்கோங்க. பிசின்றது ஹைட் ஆஃப் அ டவர். அந்த பிசின்றது எவ்வளோ மீட்டர்? 10√3 மீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏபின்றது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் டவர் டு த பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட். ஓகேவா? இங்கேருந்து தான் நம்ம ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதோட டிஸ்டன்ஸ், ஏபியோட டிஸ்டன்ஸ் 30 மீட்டர். சரியா? இங்கேருந்து தான் தீட்டா கண்டுபிடிக்க போகிறோம். நம்மளுக்கு தெரிஞ்ச சைடு எது? தீட்டாவுக்கு ஆப்போசிட் தெரிஞ்சிருக்கு, அட்ஜசன்ட் தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? ஆப்போசிட் அட்ஜசண்ட்டை வச்சு உனக்கு என்ன ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ தெரியும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னா என்ன வரும்? tan தீட்டா. அப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? நம்ம தெரிஞ்சதுலேருந்து எந்த தீட்டாவை யூஸ் பண்ணுறதுன்றதை செலக்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போ tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசண்ட்டை யூஸ் பண்ணனா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக தீட்டா தெரிஞ்சிடும். ஓகேவா? ஆப்போசிட் என்ன? 10√3. என்ன சைடுன்றதை எழுதிக்கோங்க. ஆப்போசிட், தீட்டாக்கு ஆப்போசிட் பிசியா, அட்ஜசன்ட் வந்து ஏபி. அப்போ பிசி பை ஏபி. பிசி என்ன? 10√3, ஏபி என்ன? 30. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே 10 டேபிளில் வருமா? இது 1s ஆர், இது 3s ஆர் வரும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? √3/3 இருக்குது. ஓகேவா? நமக்கு தெரியும் √3. 3 எப்படி எழுதலாம்? √3 இன்ட்டு √3ன்னு எழுதலாமா? ஸோ √3 கெட் கேன்சல்டா. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 1/√3. ஓகே? அப்போ tan தீட்டா ஈக்குவல் டு 1/√3 கிடைக்குது. இந்த tan இந்த சைடு போச்சுன்னா நமக்கு தீட்டா மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3. அப்போ டேனில் எப்போ 1/√3 வேல்யூ கிடைக்கும்ன்றதை பார்க்கணும். டேனுக்கு எப்போ 1/√3 வேல்யூ கிடைக்கும்? 30 டிகிரி இருக்கும் போது தான். தேர்ஃபோர் இப்போ தீட்டா கிடச்சிடுச்சா? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் 30 டிகிரி. புரியுதா? எப்படி எடுக்கணும் சம்மன்னு? ஃபஸ்ட்டு ஃபிகர் வரைஞ்சிக்கணும். அப்புறம் அந்த தீட்டாவுக்கு கொடுத்துருக்கிற எந்த சைடு தெரியுது, ஹைபாட்டினியஸ் தெரியுதா, இல்லை ஆப்போசிட் தெரியுதா, இல்லை அட்ஜசன்ட் தெரியுதான்னு பார்த்துட்டு நம்ம இங்கே இருக்கிற ரேஷியோவை சூஸ் பண்ணணும். ரேஷியோவை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ணணும், என்ன தெரியுமோ அதை அப்ளை பண்ணிவிட்டு எதை ஃபைன் பண்ணணுமோ ஃபைன் பண்ணிடலாம். ஓகே? தேங்க்யூ. நெக்ஸ்ட் செகண்ட் சம். எ ரோட் இஸ் ஃப்ளாங்க்டு ஆன் either side by continuous rows of houses of height 4√3 meter with no space in between them. A pedestrian is standing on the median of the road facing a row house. The angle of elevation from the pedestrian to the top of the house is 30 டிகிரி. ஃபைண்ட் த விட்த் ஆஃப் த ரோட் கேட்குறாங்க. பாருங்கள், கொஸ்டின் இதுதான். கொஸ்டினுக்கு ஏற்ற ஃபிகர் வரைஞ்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இது ஒரு ரோடு. ஓகேவா? பிசின்றது ஒரு ரோடு. இதுதான் மிட் பாயிண்ட், அதாவது மீடியன் ஆஃப் த ரோடு. அங்கே தான் ஒரு பெடஸ்ட்ரியன் நிற்கிறார். ஓகேவா?
அப்போ இதுதான் ஏன்றது. ஓகேவா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 30 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. சரியா? இதுவும் 30 டிகிரி தான், இதுவும் 30 டிகிரி தான். ஓகேவா? இது ஒரு ரோடு. இந்த சைடும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹவுஸ் இருக்குது, இந்த சைடும் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் இல்லாமல் ஹவுஸ் இருக்குதுன்னு இருக்காங்க. இந்த ரோட்லேருந்து இந்த ஹவுஸ் வரையும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 4√3 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இந்த சைடும் 4√3 தான், இந்த சைடும் 4√3 தான் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா கடைசியாக கொஸ்டின் இந்த ரோடோட விட்த்து கேட்குறாங்க, பிசியோட விட்த்து கேட்குறாங்க. இந்த பிசியை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா எக்ஸ்ன்னு, அன்னோன் வேல்யூவை எப்போவுமே எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். கண்டுபிடிக்க வேண்டியதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏன்றது வந்து மீடியன். ஸோ இப்போ ஏன்றது மீடியன்ன்றதுனால இப்போ நான் இதை ஃபுல்லாக எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ இதுவும் ஈக்குவல் சைடாக பிரியுது. அப்போ இது x/2, இதுவும் x/2. ஓகேவா? இப்போ ஃபைன் பண்ணலாமா? இப்போ நம்மளை ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கொடுத்துட்டாங்க, இதோட ஃபுல் விட்த்து கேட்குறாங்க. எப்படி போடலான்னு பார்க்கலாமா? சரியா? பிசின்றதை விட்த் ஆஃப் த ரோடுன்னு எடுத்துக்கிட்டேன். விட்த் ஆஃப் த ரோடு தான் நம்ம எக்ஸ் மீட்டர்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? பாயிண்ட் ஏன்றது பெடஸ்ட்ரியன் ஸ்டாண்டிங் அட் ஏல தான் ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்மளுக்கு தீட்டா தெரியும், இதோட ஆப்போசிட் சைட் தெரியும். ஓகேவா? தீட்டா தெரியும், ஆப்போசிட் சைட் தெரியும். பட் நம்மளுக்கு இந்த அட்ஜசன்ட் சைடு ஒரு சைடு கண்டுபிடிச்சிட்டா கூட நம்ம அதே அளவு தான் இந்த சைடு இருக்கும், ஆட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? இப்போ நம்மளுக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டு தான் யூஸ் ஆக போகுது. ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னா என்னது? tan தீட்டா ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், tan θ = ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஓகேவா? ட்ரையாங்கிள், இந்த 2 ட்ரையாங்கிளில் எந்த ட்ரையாங்கிள் வேணால் நீங்கள் எடுக்கலாம். நான் எடுத்துக்குது இன் ட்ரையாங்கிள் ஏசிடி. இது டி. ஓகே, இது இன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதாவது பிஇன்றதும் சிடின்றதும் கண்டினியூஸ் ரோஸ் ஆஃப் ஹவுஸ். ஓகேவா? ஒரு ஸ்பேஸ் கூட இல்லாமல் ஹவுசஸ் இருக்குது 2 சைடுமே. ஓகே, பாருங்கள். இப்போ தீட்டா வந்து 30 டிகிரின்னு தெரியும். ஆப்போசிட் சைடு என்ன? சிடி. அண்ட் அட்ஜசன்ட் சைடு வந்து ஏசின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? tan 30 = DC/AC. tan 30ோட வேல்யூ 1/√3. tan 30ோட வேல்யூ 1/√3. DCயோட வேல்யூ 4√3. ஏசியோட வேல்யூ x/2. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறேன் நான்? கிராஸ் மல்டிப்ளை, அதாவது 1 × x/2 = 4√3 × √3. ஓகேவா? அப்போ 1 × x/2 x/2 ஆகிடும். 4√3 × √3. அப்போ 4 × √3 × √3யோட வேல்யூ என்னது? 3 ஆகிடுமா? 4 × 3 ஆகிடும். 4 3s are 12. இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது? x/2. சரி, அந்த 2 இந்த சைடு டிவைடில் இருக்க 2 இந்த சைடு வந்ததுன்னா மல்டிப்ளை ஆகிடும். மல்டிப்ளை ஆச்சுன்னா 12 × 2 மாறும். அப்போ 12 2s are 24 மீட்டர். அப்போ எக்ஸோட வேல்யூவே இங்கே ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுக்கு கிடச்சிடுது. ஓகேவா? நம்ம நினச்சிருந்தோம் x/2 கிடைக்கும், நம்ம அதோட x/2ஓட அகெயின் 12 ஆட் பண்ணினாவும் உனக்கு 24 கிடைக்கும். பட் இந்த 2 இந்த சைடு எடுத்துகிட்டு வரும்போது உனக்கு 24 மீட்டர் எக்ஸ் வேல்யூ கிடச்சிடுது. therefore width of the road is 24 meter. Okay, next third sum. To a man standing outside his house, the angle of elevation of the top and bottom of a window are 60 degree and 45 degree respectively. If the height of the man is 180 centimeter and if he is 5 meter away from the wall, what is the height of the window கேட்குறாங்க. இங்கே √3க்கு வந்து 1.732ன்னு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இங்கே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை வச்சு ஒரு ஃபிகர் வரைஞ்சிருக்கேன். அதாவது இந்த பிடின்றது தான் ஒரு ஹவுஸ். ஓகேவா? பிடின்றது ஹவுஸ். இப்போ அந்த மேன் தான் வந்து ஏ. ஓகேவா? அதாவது வீட்டில் இருந்து அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காருன்னா 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கார். எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கார்? 5 மீட்டர். 5 மீட்டரை தான் அப்படியே மாற்றி எழுதிக்கிட்டேன், 500 சென்டிமீட்டர்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? 5 மீட்டரை தான் 500 சென்டிமீட்டர்னு எழுதியிருக்கேன். இப்போ ஏன்றது தான் அவரு. ஓகேவா? அவரோட ஹைட் வந்து 180 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க.
அவரோட ஹைட்டு 180 சென்டிமீட்டர். ஸோ இப்போ என்னென்னு தெரிஞ்சிருக்கும், பிடின்றது ஹவுஸு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டிஎஃப். டிஎஃப் தான் வந்து நம்மளோட விண்டோ. டிஎஃப் தான் என்னது, விண்டோ. ஓகேவா, இந்த விண்டோவோட விட்த்து தான் கேட்குறாங்க. விண்டோவோட விட்த்து ஹைட்டு தான் கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எஃப், விண்டோவோட எண்டிங் பாயிண்ட்டு டி. அதோட ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் கொடுத்துருக்காங்க. பாட்டம்க்கு 45 டிகிரினும் டாப்புக்கு 60 டிகிரினும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, டாப்புக்கு 60 டிகிரி, பாட்டம்க்கு 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அவரோட ஹைட்டு 180 சென்டிமீட்டர் இதுதான் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸும் சேமாக தான் இருக்கும். இதுவும் 500 சென்டிமீட்டர். ஓகேவா, இப்போ எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பாருங்கள், என்னென்ன எடுத்துக்கிட்டேன்னு சொல்கிறேன். ஏன்றது ஹைட் ஆஃப் அ மேன். 180 சென்டிமீட்டர். ஏபின்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மேன் அண்ட் த ஹவுஸ். அதாவது இவர் வந்து இந்த வீட்டிலேருந்து 500 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்கார். அதனால் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஹவுஸ் டு த மேன். ஓகேவா, அப்போ ஏபின்றது 5 மீட்டர், அதை 500 சென்டிமீட்டர்னு வச்சுக்கிறேன். டிஎஃப்ன்றது விண்டோ. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சியும் பார்த்தீங்கன்னா ஹாரிசாண்டல் லைன் ஃப்ரம் த ஐஸ் ஆஃப் த மேன். ஓகேவா, ஐஸ் ஆஃப் த மேன் டு த ஹவுஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நான் ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு சிஇஎஃப் எடுத்துக்கிறேன். சிஇஎஃப்பில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் 45 டிகிரின்னு தெரியும். அட்ஜசன்ட் சைடு தெரியும். நம்ம எதை கண்டுபிடிக்க போகிறோம், ஆப்போசிட் சைடை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா tan theta ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் என்ன, சிஎஃப். அட்ஜசன்ட் என்ன, சிஇ. ஓகேவா, இங்கே ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் 45 டிகிரி. இப்போ tan 45ஓட வேல்யூ 1. சிஎஃப் தெரியாது, சிஇ வந்து 500. ஸோ 500 இந்த சைடு போச்சுன்னா 1 × 500 சென்டிமீட்டர். அப்போ எனக்கு சிஎஃப் என்ன தெரிஞ்சிடுச்சு, 500 சென்டிமீட்டர்னு தெரிஞ்சிடுச்சு. சரியா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இந்த ஆங்கிள் ஆஃப் எலவேஷன், அதாவது நான் எடுத்துக்க போகிற ட்ரையாங்கிள் வந்து சிஇடி எடுத்துக்க போகிறேன். என்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறேன், சிஇடி. அதோட ஆங்கிள் வந்து 60 டிகிரி. அதோட ஆப்போசிட் சைடில் ஒரு பார்ட்டு தெரியும், அட்ஜசன்ட் சைடு தெரியும் நம்மளுக்கு 500 சென்டிமீட்டர். ஸோ இதை வச்சு இந்த சைடு ஃபுல்லாக கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போமா? பாருங்கள், இன் ட்ரையாங்கிள் சிஇடி tan theta ஈக்குவல் டு சிடி பை சிஇ. சிடியை எப்படி எழுதலாம், சிஎஃப் ப்ளஸ் எஃப்டின்னு எழுதலாமா? சிடி எப்படி எழுதலாம், சிஎஃப் ப்ளஸ் எஃப்டின்னு எழுதலாம். நம்மளுக்கு எஃப்டி அதாவது டிஎஃபோட லென்த்து தான் தேவை, விண்டோவோடது. எனக்கு சிஎஃபோட லென்த்து 500 சென்டிமீட்டர்னு தெரிஞ்சிச்சு. பாருங்கள், அப்போ tan 60 ஈக்குவல் டு சிஎஃப் ப்ளஸ் எஃப்டி பை சிஇ. சரி, அது தெரிஞ்ச வேல்யூஸும் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடலாம். அப்போ என்ன ஆகும், tan 60 ஈக்குவல் டு tan 60ஓட வேல்யூ √3. சிஎஃப் வந்து 500, எஃப்டி தெரியாது நம்மளுக்கு, அதுதான் எஃப்டினாலும் டிஎஃப்னாலும் ஒன்று தான், எது வேணால் போட்டுக்கலாம். பட் நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது டிஎஃப்னு தான் சொல்லியிருக்கோம். அதுதான் நம்மளுக்கு விண்டோவோட ஹைட்டு. ஓகேவா, 500 √3 ஈக்குவல் டு 500 ப்ளஸ் எஃப்டி. 500 × √3 ஈக்குவல் டு 500 ப்ளஸ் எஃப்டி. இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்டியை நான் டிஎஃப்னே மாற்றி எழுதிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 500 இந்த சைடு போச்சுன்னா -500 ஆகிடும். 500 √3 -500. பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே 500 காமனாக இருக்கிறதுனால ஒரு டைம் வெளியே எடுத்துட்டிங்கன்னா √3 - 1 உள்ளே இருக்கும். இங்கே √3 இருக்கா, இங்கே எதுவுமே இல்லாதனால நம்ம 1 போட்டுக்கிறோம். 1 × 500 ஆகிடும். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், √3க்கு வேல்யூ அப்ளை பண்ண போகிறேன். சம்லே இதில் நோட்டில் கொடுத்துருக்காங்க 1.732. 500 ஸோ 500 × 0.732 மல்டிப்ளை பண்ணணும். பாருங்கள், 5 2s are 10, பேலன்ஸ் 1 வரும். 5 3s are 15, 16 ஆகும், பேலன்ஸ் 1. 5 7s are 35, 35 + 1 36. இங்கே எத்தனை ஜீரோஸ் இருக்குது, 1 2 ஜீரோஸ் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை பாயிண்ட்ஸ் தள்ளி நம்ம எத்தனை நம்பர்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணுன்றதை பாருங்கள். 1 2 3
இப்போ 1 2 3 பாயிண்ட்ஸ் தள்ளி பாயிண்ட் வச்சோன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ஜீரோஸ்க்கு வேல்யூ இருக்காது. ஸோ ஆன்சர் இஸ் 366 சென்டிமீட்டர். தேர்ஃபோர் height of a window is 366 centimeter. Okay, thank you.